வணக்கம். நம்ம ஃபார்மில் கோழிக்கு ஒன்று வெள்ளை கழிச்சல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம நாட்டு மருந்து தான் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா கிளாநெல்லி, குப்பமேனி, துளசி, வெத்தலை, சீரகம், மிளகு இதையெல்லாம் ஒன்றா எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சு வச்சுட்டோம். அது கோழிகளுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தொடர்ந்து 5 நாள் அந்த கோழிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். நல்லாவே ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செரிமானம் நல்லா இருக்கும், ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது, குடற்புழு நீக்கியாகவும் இது செயல்படுது, இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் கோழிகளுக்கு 15 நாளைக்கோ இல்லை 30 நாள் ஒரு முறையோ கோழிகளுக்கு கொடுக்கறதுனால கோழிகளுக்கு நோய் தொற்றிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ. வணக்கம். நம்ம ஃபார்மில் கோழிக்கு ஒன்று வெள்ளை கழிச்சல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம நாட்டு மருந்து தான் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா கிளாநெல்லி, குப்பமேனி, துளசி, வெத்தலை, சீரகம், மிளகு இதையெல்லாம் ஒன்றா எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சு வச்சுட்டோம். அது கோழிகளுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தொடர்ந்து 5 நாள் அந்த கோழிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். நல்லாவே ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செரிமானம் நல்லா இருக்கும், ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது, குடற்புழு நீக்கியாகவும் இது செயல்படுது, இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் கோழிகளுக்கு 15 நாளைக்கோ இல்லை 30 நாள் ஒரு முறையோ கோழிகளுக்கு கொடுக்கறதுனால கோழிகளுக்கு நோய் தொற்றிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.